இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரெடிஷனலாவும் போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி தூக்குங்க, புதுமுகங்களா போடுங்க. இந்த படத்துக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? புதுமுகங்களா போட்டா கருப்புசாமி தான் ஹீரோ, சாமிக்காக தான் போட்டுருந்தா 10 பேர் கூட இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. 10 பேர் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சொதப்புல இந்த செகண்ட் ஹாஃப்ல. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. சொல்லு பார்த்த வணக்கம் மக்களே. தம்பி பேசுவாரு, ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. போடல கருப்பு போடுங்க. நம்ம வந்து நவி மும்பைல இருக்கோம். ஆக்சுவலா இங்க போகும்போது கூட்டம் ஓகே இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மால்லே நீ நம்ம போறப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மால் ஓபன் பண்ணிட்டாங்களா இல்ல இதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ண போறாங்களா? ஆக்சுவலா மக்களே இங்க வந்து ஹிந்தி தான் எல்லாருமே, சோ தமிழ் ஆளுங்களும் போதும், இதுவே கூட்டம் தான். ஒரு 70% அதிகமாவே இருந்தாங்க. நம்ம பெருசா ஆர்டி கான்வர்சேஷன் பண்ணல. தியேட்டர் ஒரு 70% இருந்தாங்கல்ல, அது போதும். 50 தான் அங்கங்க கலந்து உட்கார்ந்து மாதிரிதான் ஃபீல் ஆயிருந்துச்சு. நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டியதான். இல்ல படம் வைஸ் சொல்லும் போது முதல்ல அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க. தெரியல கூட கொஞ்சம் இருக்கா? சரி தெரிய பண்றலாம் சொல்லுங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்குறப்போ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இத்தனை வருஷமா ஒரு சாமி படம் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல. ஆமா, அது இல்லாம நான் சாமி படம் வேற நான் இல்ல கரெக்ட் தான், அது சாமி படம் தான். சொல்லுங்க. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாக்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாமி சண்டை போடு வருது அப்படின்றது வந்து இந்த அம்பு விடுறது, கத்திய விடுறது அப்படின்னு இல்லாம சூர்யா இன் பர்சன் வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ எப்படி சண்டை போடுவாரோ அதே மாதிரியே வந்து சண்டை போடுறது வந்து ஓகே, டிஃபரெண்ட் திங்கிங் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா கிராபிக்ஸ் நல்லா இருந்தது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பிஜிஎம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அந்த அளவுக்கு வேணாம். பட் அடிக்கடி அந்த பாட்டு நம்மளுக்கு அந்த ஒரு வைப் இருந்தனாலதான் மூவியை கடைசி வரைக்கும் என்னால உட்காந்து பார்க்க முடிஞ்சது. அவரு கொஞ்சம் வேற ரகத்துல இருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க டைம் வரும், அப்ப பேசுங்க. ஆக்சுவலா படத்தை ஒரு அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு குடும்பமா நீங்க படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் போனா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த ப்ராமிஸ் மேட்டர்ல மாட்டிப்பாங்க. ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து சாமி படம்னா சாமி சத்தியம் வந்துச்சுன்னா அதை மீறாதுன்ற ஒரு ரூல் இருக்கு. தெரியல, எல்லாரும் பாத்துருக்கீங்களா? அதே இருந்து தாலி காத்த மாரியம்மன் வரைக்கும் நான் பொட்டு வச்சு கூப்பிட்டாதான் அம்மன் தாயி நீ வரணும். அந்த மாதிரி ப்ராமிஸ் மேட்டர் ஒண்ணு இருக்கு, அது இடிக்கும். அதாவது கடவுள் நம்பிக்கை ஓரளவு இல்லாதவங்களுக்கு. மற்றபடி ஃபேமிலிஸ் எல்லாமே படத்தை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். மற்றபடி படத்துல காமெடிக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா? காமெடி தான் நல்லா சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 3 இடத்துல 4 இடத்துல நல்லா சிரிச்சேன். என்னோட பைசா அங்க வசூல். யூசுவல் ஆர்ஜே பாலாஜி மூவி தான். காமெடிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நல்ல ஒரு 4-5 சீன்ல நல்லா சிரிச்சேன். ஒன்லி ஃபார் தி காமெடி. நல்லா இருந்துச்சு மக்களே. நீங்க காமெடி வேணும், குடும்பத்தோட போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். நீங்க போயிட்டு குடும்பத்தோட உட்காந்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஒரு 5 பேர் 10 பேர் போறீங்கன்னா ஓகே, ஃபீல் குட் ஃபிலிம். ஐ அம் கேரண்டிங் யூ. அப்புறம் ஒரு எமோஷனலான ஒரு சீன் தான். அந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த நகை தூக்கி போடும்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எனக்கே தோணுச்சு, இதுதான் பீக் லெவலோ அப்படின்ற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு அவர். இல்ல உண்மைதான். ஆக்சுவலா அந்த சென்டிமெண்ட் ஃபீல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு பொறுமையா போன மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா முதல்ல நீங்க மனுஷனா உங்களுக்கு என்ன ஒரு தகுதி வேணும்னா அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். சீரியஸாங்க, இது உண்மைதான். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவங்க எந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் படுறாங்க. மேபி ஆர்ஜே பாலாஜி தெரிஞ்சவங்களோ இல்ல ஆர்ஜே பாலாஜி கூட அவங்க கோர்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒரு காமன் மேன் கோர்ட்டுக்கு போனா என்னென்ன ப்ராப்ளம் சொல்ல வேணாம், நீதித்துறைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அதெல்லாம் உடுப்பா, அது இல்லைன்னு நாங்க சொல்லலாம் இல்லைங்க. ஒரு துறையை வச்சு செஞ்சுட்டாங்க, ஆனால்தான் படம் வந்து லேட்டா வந்த காரணமும் அதுதான். மெயின் ரீசனா கூட இருக்கலாம். எப்படின்னா இந்த படமுமே வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு படம், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரெண்டா பிரியுது உங்களுக்கு. ஒருத்தவங்க பாறையில ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவர் படம்ல 2 படமாவே தெரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு டோட்டலா 2 படமா இருந்தாங்க தெரிஞ்சு. 2 படம் நான் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, பாசிட்டிவ் பத்தி நெகட்டிவ் பேசலாமா? இருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாசிட்டிவ் இருக்கு மக்களே. நீ சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சென்டிமெண்ட் அவ்வளவுதான்.
தென் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா என்ட்ரி நல்லா இருந்தது. ஓகே, உண்மையா வந்து பாத்தீங்கன்னா காடோட ஃபேஸ வச்சு அப்புறம் வந்து எப்போ வருவாரு அப்படின்னு ஒரு நினைச்சிருந்த டைம்ல கரெக்டா எக்ஸாக்டா அந்த இடத்துல வரும்போது நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. பிஜிஎம் ஓகே, அந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனர், ட்ரெஸ் கோட் எல்லாமே சூர்யாக்கு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா சூர்யாவோட லுக்குமே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா இருந்துச்சு. சூர்யாக்கான படம் தான் இது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சூர்யா வரல, இல்ல கரெக்டா 15 மினிட்ஸ் சம்திங் வரல. படம் ஓப்பனிங்ல சூர்யா தான், அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு சூர்யா இல்ல, சூர்யா வந்து அப்பியர். ஓகே ஓகே. ஆனா ஆக்சுவலா இந்த படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் ரிலேட்டடா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த சாமி பாட்டை தவிர நடக்கிற நார்மல் லைஃப் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு யூஸ்வல் தான் அது. நீங்க எங்க போனாலும் திருவிழா, எங்க போனாலும் ஊழல் நடக்குது, அது எல்லாமே உண்மை தானே. ரியல் லைஃப் தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே ஓகே. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் தான் பேசிருக்கோம், செகண்ட் ஹாஃப் வாங்க. இப்ப பேசுற பாருங்க, இவ்வளவு நேரம் வந்து எங்களோட கைகள் கட்டப்பட்டிருந்தன அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. அப்புறமா அட்வான்டேஜஸ் ஓகே இருக்கு, அதையும் சொல்லுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூர்யாவை கருப்புசாமியும் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதே கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தா வந்து திரும்ப ஒரு போர் அடிக்கிற மாதிரி மேபி இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து காவ காக்கிற கருப்புசாமி அப்படின்னு ஒரு நியூ லுக் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, டிஃபரெண்ட் திங்கிங். ஓகே பாலாஜி, ரைட், நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே, நீ சொல்லுப்பா. உனக்கு நேரா கிளைமேக்ஸ் வந்துரு, நீ வச்சிரு எல்லாத்தையும் வச்சிரு. இல்ல நான் அப்புறம் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் எங்களை சுத்தி நிறைய பேர் படம் பார்த்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி வந்துனே இருந்தது. ஆனா கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, அந்த கருப்பசாமி இறங்கி ஒரு ஆடுற ஒரு ஆட்டம், கருப்பசாமி வாருமையான்னு சொல்லிட்டு சீரியஸா நாங்க ஒரு லைன்ல ஒரு 12 பேர் இருந்தோம், எல்லாம் என்னென்னமோ பேசியிருந்தீங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் வாயே திறக்கல, எல்லாரும் கை வச்சுட்டு கம்பெனி பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளவா இல்ல, அந்த கிளைமேக்ஸ் வந்து மொத்தத்தையும் மறைச்சிருச்சு ஓரளவு. அந்த கடைசி 10 நிமிஷம் என்ன கேட்டீங்கன்னா, ஏன் இதுவுமே கூட நெகட்டிவா இருக்கலாம். ஒரு கருப்பு சாமி ஸ்கிரீன்ல வந்து ஆடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த பிளாக் அண்ட் ஒயிட், சாரி அந்த பிளாக் அண்ட் ரெட்ல அது நல்லா சூப்பரா இருந்துச்சு. மேபி அதுக்காக எல்லாம் சைலண்டா இருந்தாங்க. அது இல்லாம உண்மையா நல்லா இருந்துச்சு. இப்போ சரி விடுங்க, உங்க பாடல அப்படி இருந்துச்சு. மேபி மக்கள் நீங்க யாரும் பார்க்காம வந்துடாதீங்க, போய் பாருங்க. ஏன்னா இந்த படம் சீரியஸா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த படம் போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா அவ்வளவு கிராபிக்ஸ் இருக்கு. ஸோ மெயின் ரீசன் அதுதான், நீங்க அதுக்காகவே தியேட்டர் போகணும். இது உண்மை தானே? கரெக்ட், இது ஏத்துக்கலாம் தானே, படம் எப்படி இருக்கோ இல்லையோ. ஆனா நீங்க போன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, அது 100% உண்மை. சரி ஓகே, அட்வான்டேஜஸ் வேற ஏதாவது இருக்கா? அட்வான்டேஜஸ் தொடர்ந்து முடிக்கிறோம் மக்களே. ஓகே, நெகட்டிவா ஆரம்பிக்கிறோம், ரெண்டு பேரும் பேசுவாங்க. ஸோ நெகட்டிவ் என்னன்னா, ரொம்ப லேக் ஆன மாதிரி இருந்தது படமே. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகிங் இல்ல தம்பி, லேகிங்குள்ளதான் இருக்கு. மேபி அப்படியே சொல்லலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் சீரியஸா போற மாதிரி இருக்குங்க. இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா பிக்கப் ஆகும். அந்த இடம் கொஞ்சம் சீரியஸா. நான் என்ன நினைச்சேன்னா, செகண்ட் ஹாஃப்லாம் இதுக்கப்புறம் பயங்கர வீக்ல கொண்டு போவாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். ஓகே, எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இப்பதான் வந்து கொஞ்சம் பீக்ல வர மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பீக் அப்படிதான் நினைச்சேன். பட் என்ன சொல்றது, ஓகே என்ன கேட்டீங்கன்னா வந்து ஓகே. ஆனா வந்து எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இவ்வளவு வேலை பார்த்து அந்த ஆர்ஜே பாலாஜி தியேட்டர்ல கத்திருப்பான்ல, அவன் வச்சு பாக்குறப்போ நினைச்சேன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, படம் ரிலீஸ் ஆனதே ஒரு பெரிய சக்சஸா பாக்குறாங்க இப்பதான் புரியுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர பெருசா சொல்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சு போச்சு. சூர்யா தான் வந்து சாமி எப்படியா இருந்தாலும் மாத்திர போறாரு தெரியும். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த பீக்க படம் ஃபுல்லா அவங்களால கன்வே பண்ணவே முடியல. என்னமோ 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டோரி, அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டோரி, அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளேங்க. என்ன சொல்றது, சுத்தமா லேகுங்க. செகண்ட் ஹாஃப் சுத்தமா லேகுங்க. சூர்யா வர சீன்லாம் ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு சூர்யா வரும்போது போகும்போது பக்கா ஓரளவு காட்டுறாங்க. அவரோட எஃபர்ட் அவர் ஃபுல்லா கொடுத்துருக்காரு. ஆனா என்னன்னா, இது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றதா இல்ல வந்து டைரக்ஷன் சொல்றதான்னு தெரியல, கொஞ்சம் லேக். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா இதுல 2 பார்ட்டா போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒண்ணு ட்ரெடிஷனலாவும் போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி தூக்குங்க, புதுமுகங்களா போடுங்க. இந்த படத்துக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? புதுமுகங்களா போட்டா கருப்புசாமி தான் ஹீரோ.
சாமிக்காக தான் படம் பார்ப்பாங்க. போட்டுருந்தா 10 பேர் கூட இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. 10 பேர் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சொதப்புல இந்த செகண்ட் ஹாஃப்ல. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு, மேபி அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இல்ல அவரோடது மூக்குத்தி அம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்களா, ஓகே, ரொம்ப கமர்ஷியலான படம். அதே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்து அப்புறம் ஒரு வேற செக்டார்ல போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கொண்டு வந்து ஓகே அது நல்லா இருந்தது. அதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா இருக்கும். இது தேவையில்லாம அது கட் பண்ணிட்டு வேற செக்டார் மாதிரி அது தோணுச்சு டக்குனு. ஆமா ரைட். ஒரு பாத்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணோட போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ, இல்ல அந்த பொண்ணை திரும்ப காப்பாத்திருக்கலாம் பவர் வச்சு. சாமிக்கு எல்லா பவர் இருக்குல்ல. இல்ல சாமி காப்பாத்தல இல்ல. இந்த லாஜிக்ல வந்தோம்னா வந்து அந்த டாக்டர் சேர்ந்து வாங்குவோம் வந்தார்ல, வந்த உடனே அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இங்கிலீஷ் படம் அந்த செயின் வரும்ல, நான் பார்த்திருப்பேன் பைக்ல ஒரு கோஸ்ட் ரைடு படம் முக்கியமா. அது எல்லாரும் காப்பி பண்ணலாம், பட் நமக்கு இந்த வெர்ஷன் நல்லா இருக்கு. அங்க பைக்ல வருவாரு, இவரு குதிரையில வர்றாரு. கோஸ்ட் ரைடு, ஸ்பைடர்மேன், அப்புறம் அந்த காரை வெட்டுற சீன் கூட அது ஒரு படம். நான் வந்து சொதப்பல அவ்வளவு சொல்ல விரும்பல, ஆனா இந்த சீன் சொல்றேங்க. காரை வெட்டுருவாரு, ஆக்சுவலா அந்த காரு டக்குன்னு இப்படி ரெண்டா பிரிச்சு போய் கீழே விழணும். நானும் பாக்குறேன் அந்த காரு விழு சைடுல படத்துல போது அப்படி அந்த மாதிரி. அதுனா கூட டக்கு இது எதுக்கு இது இந்த எல்லையை தாண்டி சாமி வராதுன்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்குது. லாஜிக்குள்ள லாஜிக், அந்த லாஜிக்குள்ள லாஜிக் மிஸ்டேக், அதுக்கப்புறம் ஒரு லாஜிக் அது எங்கேயோ போகுது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து சாமி நம்புறவங்க எல்லை சாமினா தட் மீன்ஸ் அது எல்லைக்குள்ளதான் இருக்கும். திடீர்னு எல்லையை விட்டு வெளியே வந்தாச்சு உங்க வேற சாமி இருக்கும். இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து அக்செப்டபிள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஓகே ஏதோ போங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு நல்ல மக்களே நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வந்து நம்ம 3 பேரோட ஏஜுக்கு அப்படி தோன்ற மாதிரி இருக்கு. மேபி நம்மளும் நம்ம ஃபேமிலியோட, நம்ம பசங்களோட, ஒரு அக்கா தங்கச்சியோட குடும்பமா போய் உட்காந்து பார்த்தோம்னா மேபி இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீலா இருக்கு நமக்கு. ஓகேவா? சோ நாங்க பசங்களா ஒரு 12 பேர் போய் உட்காந்து விசில் அடிச்சு தாய் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பாக்குற அளவுக்கு இந்த படம் இல்ல. இருந்தாலும் ஆனா பண்ணுமே, இதெல்லாம் பண்ணுமே, கட்டாயத்தினால வேற வழி எல்லாமே பண்ணோம். இல்ல எல்லாமே நடந்தது. ஆனா அது என்ன எதுக்காக அது பண்ணோம்னா கருப்பசாமி வந்ததோடனே கத்த ஆரம்பிச்சிட்டோம். மத்தபடி சொல்ல வரேன், நமக்கு லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்னைக்கோ ஒரு நாள் தெய்வத்தினமா லீவ் கிடைச்சிருக்கு. படத்துக்கு போனது அது வந்து என்ன சொல்றது, 100ல ஏதோ ஒரு விஷயமா படத்துக்கும் போயிட்டோம். சரி எவ்வளவு மொக்க படமா இருந்தாலும் என்ஜாய் பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எங்க K7ல இருந்து K12 வரைக்கும் மட்டும்தான் சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. பண்ணு நாங்க கத்துறது. அதுதான் ஓகே. ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல வரீங்க, ஃபேமிலிலாம் போய் படம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபேமிலியா பார்க்கலாம், சிரிக்கலாம். லாஜிக்கெல்லாம் எதிர்பார்த்து போக கூடாது. இந்த மாதிரி பசங்க லாஜிக் எதிர்பார்த்து போறீங்க போகாதீங்க. அதே மாதிரி ஐடியலா போகணும். எந்த ஒரு இப்படி பீக்ல சொல்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் போகணும். ஐடியலாவே நீங்க போனாலும் உங்களுக்கு மொக்கையா இருக்கும். மொக்க போறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க போனீங்க அப்படின்னா ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். எப்படி வார்த்தை வர பாத்தீங்கன்னா மொக்க படம் சொல்றீங்க நீங்க. இல்லப்பா, எனக்கு நீங்க வந்து படம் ஓகே பாக்கணும்னு சொன்னா போதும். என்ன இருந்தாலும் இப்ப ஆக்டர் தாண்டி இந்த படத்தை எவ்வளவு பேர் உழைப்ப போட்டுருப்பாங்க. அந்த உழைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தாலும் ஓகே படம் போய் பார்த்துட்டு படத்தை எதுக்கு தடுத்து வச்சு கடைசியில தேவையில்லாத ஒரு 2-3 சீனை வச்சு அதுலதான் ஆர்ஜே பாலாஜி மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா மேபி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 0.1% 1% பேக் ஃபயர் ஆயிருக்கலாம். அதுக்காக இந்த படம் வராம இருந்திருக்கலாமே தவிர்த்து இந்த படத்தை நிப்பாட்டுற அளவுக்கு உள்ள ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பாக. ஆனா ஒரு துறை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதனால பயங்கரமா அந்த துறையை வச்சு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இது ஆனா புதுசா இருந்துச்சு. அவங்க சொந்த படம் வந்து வேற எங்கேயுமே போகல, ஒரே இடத்துல. அதுலதான் நீங்க சொன்ன டிராபேக்கும் இருக்கு. இந்த நீதிமன்றங்கள் பார்த்திருப்பீங்க, நார்மலா ஒரு இடிஞ்ச பில்டிங் காட்டினாங்க, அதுக்கப்புறம் உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போல
இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா. ஆமா. அடுத்து மீட்டிங் வந்து நாம கட்டுறதா இல்ல, இவங்க ஒண்ணு ஃபாரின் மூவிமே இப்படி ஏதோ வருது, உள்ள போறாங்க, ஐடி செக்டார் மாதிரி. ஐடி செக்டார் உள்ள அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் போயிட்டாங்க. அது கொஞ்சம் யதார்த்தத்தை தாண்டி ரொம்ப போயிட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நீதிமன்றம் புதுசா பண்ணாங்க, ஆமா. வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒரு காமன் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சண்டை போடணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்கிற ஆளுங்களால எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றது நீட்டா சொல்லியிருக்காங்க. அது வேணா ஓகே. ஓகே, நீதிமன்றத்துக்குள்ள போனா என்னன்னு சொல்லுங்க. ஆமா, ஓகே, முடிவுக்கு வந்துடலாம். ஃபைனலி என்ன பொறுத்தவரையும் படம் ஓகே தாங்க, குட் தான். நீ என்னப்பா சொல்ற படத்தை பத்தி? குட், இவரு குட்டே சொல்றேன். தீபா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், ஐடியலா போங்க, ஓரளவு பார்க்கலாம். மத்தபடி நீங்க வந்து இது எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா மொக்கையா தான் இருக்கும். அதுக்கு நாங்க ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது. படம் அப்படிதான் இருக்கு. ஓகே மகளே, போய் ஜாலியா படம் பார்க்கறதுனா பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஏதாவது மூவி போனா நம்ம வீடியோ போடலாம். கண்டிப்பா. அப்படி இல்ல ஏதாவது முக்கியமான கண்டென்ட் ஏதாவது வந்ததுன்னா நாங்க 3 பேர் வந்துடுறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எங்க அடிக்கடி பாப்பீங்க. நீங்க எல்லாத்துக்கும் எங்களோட என்ன சொல்றது, அதாவது நேரம் மக்களே வீடியோ வரும். அவ்வளவுதான். நம்ம பாருங்க. பாய். நீங்களும் பாய் சொல்றீங்க, ஒரு ஆள் நிக்கிறீங்க. பாய்.